வணக்கம். இன்னைக்கு நம்ம டெக் வித்தன்ல பார்க்க போகிறது நம்மளுடைய மைனிங் ரிகோடைய செட்டப். முதல்ல நான் என்ன பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம செட்டப் டைரெக்டாக போயிடலாம். மோஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கியிருக்கேன். சிலது நியூ ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். நான் லைக் பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா என்கிட்ட பழைய ஒன்று இருக்குது, நான் புதுசாக ஒன்று வாங்கியிருக்கேன். என்னோட செட்டப் பார்த்தீங்கன்னா 2 மதர் போர்டு, இன்னொரு மதர் போர்டு இன்னும் வரல. இது ஒரு மதர் போர்டில் இன்றைக்கி நான் செட்டப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2வது மதர் போர்டில் செட்டப் பண்ணுறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்னுடைய கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. என்னோட கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. 5 கிராஃபிக்ஸ் கார்டில் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு கிராஃபிக்ஸ் கார்டு வர வேண்டியிருக்கு 6. ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா 3 நான் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் 2 வாங்கி போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நான். ஸோ 4 8 இருக்கும் நம்ம 2 பிசியில். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு பிசியில் பார்த்தீங்கன்னா 2060 சூப்பர், அதுக்கப்புறம் ஒரு 2 1060 இன்ஸ்டால் பண்ணுறேன் நான். அதுக்கப்புறம் புது பிசியில் புதுசாக வர நம்ம ஜிபியூஸ் அதில் போட போகிறேன். ஸோ முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்ட். ஸோ இந்த மதர் போர்டு செகண்ட் ஹேண்ட் தான் நினைக்கிறேன். செகண்ட் ஹேண்ட் தான் எனக்கு வித்தாரு. நான் இதில் பொருட்களுடைய விலையும் நான் இதுலேயே போட்டுருக்கேன் நான். ஸோ தட் உங்களுக்கு பிரேக் ஈவன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியாவும் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா H81 சிப்செட். இது சைனா மேட், கலர்ஃபுல் பிராண்ட். நிறைய பேர் இந்த பிராண்ட் ஃபெமிலியராக தான் இருக்கும். ஏன்னா விஜிஏ கலர்ஃபுல் பண்ணுறாங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க. இது பெரிய ஓஹோ பிராண்ட்லாம் சொல்ல முடியாது. ஓகே, டீசென்ட் நம்ம பிராண்ட் டு ரன் ரிக். அப்புறம் பார்த்தீங்கன்னா LGA 1150 சாக்கெட் இருக்குது. ஸோ நீங்கள் அதுவும் பார்த்துக்கோங்க. சரி, இந்த போர்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு செல்வான் 4400 செட் ஆகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸர் நீங்கள் வாங்கணும். அதுக்கப்புறம் இது DDR3 தான், DDR4 கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 PCI ஸ்லாட்ஸ் இருக்குது. செல்வான் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா 3240. இதுவும் அந்த மதர் போர்டும் சேர்த்து எனக்கு செகண்ட் ஹேண்டில் ஒருத்தர் வித்தாரு. அதனால தான் நான் அந்த டீல் நல்லா இருந்ததுன்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். ஸோ இந்த ப்ராசஸர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த பிசியில். 2வது பிசி பில் பண்ணுறது நான் அது பில் பண்ணிட்டு இருக்க காமிக்கிறேன். ஏன்னா ஒரு பிசி பில் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி பில் பண்ணணும்னு. ஸோ இந்த ப்ராசஸர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து ரேம் பார்த்தீங்கன்னா என்னுடைய புது மதர் போர்டில் DDR4 ரேம். ஸோ அதனால் அதுக்கு நான் இந்த வெஞ்சன்ஸ் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் எனக்கு என்னன்னா, இன்கேஸ் நம்ம மைனிங் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா அது அட்லீஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீசேல் வேல்யூ இருக்குது. அதனால தான் இது புதுசாக வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த ஒரு பிசிக்கு பார்த்தீங்கன்னா DDR3 வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா சீப்பாக தான் இருந்தது. ஸோ இது ரெண்டோட விலையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இது 8GB வெஞ்சன்ஸ், இது 8GB வேணும். அடுத்து உங்களுக்கு தேவைப்பட வேண்டியது பார்த்தீங்கன்னா SSD. ஸோ நான் 2 SSD வாங்கியிருக்கேன், 2 பிசிக்கு. ஒன்று அகெயின் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு SSD எவ்வளோ கம்மியாக கிடைக்குதோ வாங்கிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஹை OS அந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டைரெக்டாக நீங்கள் உங்களோட பிசியில் போட்டிங்கன்னா விண்டோஸ் இல்லாமல் உங்களுக்கு SSD தேவையில்லை. நீங்கள் தம் டிரைவ்லேயே நீங்கள் ரன் பண்ணலாம் உங்களோட ரிக். ஓகே, அடுத்து இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது இன்டர்நெட் ஸ்விட்ச் வாங்கினேன் நான், கிகாபைட் ஸ்விட்ச். என்னுடைய ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. என்னுடைய டிவி, என்னுடைய கேமிங் பிசி. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நான் இது வாங்கிட்டேன் நான் பெட்டர்னு சொல்லி. ஏன்னா வெளியிலேருந்து நான் லேண்ட் கேபிள் எடுத்துகிட்டு இது நான் என்னோட பிசிக்கெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 8 போர்ட் இருக்குது. ஸோ அதனால் இட்ஸ் மோர் தென் இனஃப். நான் அந்த ரீசன் வாங்கினது லேண்ட் கேபிள் தான் போடணுமா, வைஃபை போட வேண்டிய அவசியம் இல்லையா? அப்படியே வைஃபை நீங்கள் போட்டுக்கலாம். இன்கேஸ் உங்களுடைய மதர் போர்டில் உங்களுக்கு வைஃபை சப்போர்ட் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வைஃபை உங்களுக்கு டாங்கிள் மாதிரி USB நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு ஆனால் வைஃபைல ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு டைரெக்டாக இதில் போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் ரீக் ரன் பண்ணும்போது உங்களோட அல்காரிதமுக்கு உங்களுக்கு டயலப் இருந்தாலே போதும். இருந்தாலும் சில நேரங்களில் ஸ்டேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு ரிஜெக்டட் ஷேர்ஸ் கம்மியாக வரும். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு பணமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் 8 போர்ட் கிகாபைட் டெஸ்க்டாப் ஸ்விட்ச் வாங்கினேன். அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைசர். ஓகே, இந்த ரைசர் ரொம்ப முக்கியமான பார்ட் உங்களுடைய ரிக்ல. இந்த ரைசர் மூலியமாக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா PCIயிலேருந்து உங்களுக்கு அந்த கனெக்ஷன் நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுடைய மதர் போர்ட்லேருந்து எடுத்துகிட்டு உங்களுடைய கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ அதையும் நான் காமிச்சிடுறேன் இப்போ குயிக்காக. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3மே இருக்குது. இதில் சேட்டாவும் இருக்குது, மோலெக்ஸும் இருக்குது, அதுக்கப்புறம் PCI 6 பின்னும் இருக்குது. சேட்டா யூஸ் பண்ணுறது நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சேட்டாவோடைய கேபிள் உங்களுக்கு மேக்ஸிமம் 55 to 60 வாட் பவர் தான் அது உங்களுக்கு சஸ்டெயின் பண்ண முடியும். அதனால பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரைசருக்கு மினிமம் 75 வாட் தேவைப்படும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா
வாட்டேஜ் நீங்கள் இழுக்கிறதுனால உங்களுக்கு ஹீட் ஜாஸ்தியாகும். அப்படி ஹீட் ஜாஸ்தியாகும் போது உங்களுக்கு கேபிளில் பிரச்சனை இல்லை, பட் இந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து ரொம்ப லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் பண்ணியிருப்பாங்க, அதனால பேர்ன் ஆகிடும். அது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அதே மாதிரி மோலெக்ஸும் வந்து கிட்டத்தட்ட ரிஸ்க் தான் சொன்னாங்க. இருந்தாலும் சேட்டாவை பொறுத்த வரைக்கும் மோலெக்ஸ் வந்து லெஸ் ரிஸ்கி. இன்கேஸ் உங்களுக்கு பிசிஐ கிடைக்கலன்னா மோலெக்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு மோலெக்ஸும் பிசிஐ கிடைக்கலன்னா தயவுசெய்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதீங்க, அது ரொம்ப ரிஸ்கி. ஸோ நான் அதனால தான் வெயிட் பண்ணி என்னுடைய பிசிஐ 6 பின் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக சேஃப். இப்போ இது ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து மதர்போர்ட் பிசிஐ ஸ்லாட்டுக்குள்ளே போவோம். அங்கேருந்து உங்களுக்கு யூஎஸ்பி கனெக்ட் ஆகிட்டு இது உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ அதுதான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ இது உங்களுக்கு எத்தனை ஜிபி யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அத்தனை ரைசர் உங்களுக்கு தேவைப்படும். இது அடிக்கடி வந்து ரிப்பேர் ஆகும் சொல்லியிருக்காங்க, அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிராஃபிக்ஸ் கார்டு. மோஸ்ட்லி நான் வந்து 1060 தான் வாங்கியிருக்கேன் நான். ஏன்னு பார்த்தீங்கன்னா மற்ற கார்டு வந்து அநியாய விலைக்கு விற்கிறாங்க. நான் அந்த விலைக்கு நான் வாங்கினேன்னா அட்லீஸ்ட் 2 வருஷம் ஆகும் நம்மளுக்கு ROI பண்ணுறதுக்கு. 8 GPU நம்மளுடைய பிசியில் இருக்கும். ஒரு பிசியில் 4, இன்னொரு பிசியில் 4 செட்டப் பண்ணுறதா இருக்கேன். ஏன்னா இங்கே பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒரே பிசியில் நிறைய லோடப் பண்ணுறதா இல்லை, நான் 2 சாக்கெட்டில் பவர் சாக்கெட்டில் போட போகிறேன். அதனால் 2 டிஃப்ரெண்ட் பிசி நான் 2 டிஃப்ரெண்ட் ரிக் செட்டப் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ பவர் பற்றி பேசினப்புறம் தான் வந்து பவர் சம்மந்தமான விஷயங்கள் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இந்த கேபிள் வந்து நான் இது வந்து ஆர்டர் பண்ணேன், பட் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டேபிள் பவர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து 2 பிசி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரே ஒரு மதர்போர்டு இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா நிறைய ஸ்லாட் இருந்ததுன்னா 2 பிஎஸ்சியும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த கேபிள். ஸோ 2 பிஎஸ்சி, ஒரு பிஎஸ்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 800, இன்னொரு பிஎஸ்சி 800 போட்டிங்கன்னா ஒரு பிஎஸ்சி மதர்போர்டுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். மற்ற இன்னொரு பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபியூக்கு நீங்கள் பவர் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணோம். ஆஸ் யூ கேன் சி இது வந்து மதர்போர்டுக்கு போகும். சாரி, இன்னொரு தடவை காமிச்சிடுறேன். இந்த பார்ட் வந்து உங்களுக்கு மதர்போர்டுக்கு போகும், இது வந்து உங்களுக்கு மெயின் பிஎஸ்சிக்கு போகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிபியூக்கு எது பவர் கொடுக்குறீங்களோ நீங்கள் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜிபியூக்கும் ரைசருக்கும் ஒரே பிஎஸ்சிலேருந்து பவர் கொடுக்கறது பெட்டர். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரைசர் வந்து ஒரு பிஎஸ்சிலேருந்தும் அதுக்கப்புறம் வந்து ஜிபிக்கு இன்னொரு பிஎஸ்சி கொடுத்தீங்கன்னா அது வந்து ரிஸ்க் ஆகிடும், உங்களுக்கு ஷார்ட் ஆகிடும். ஸோ அதனால் அதுவும் பார்த்துக்கோங்க. நான் அந்த ரிஸ்க்கெல்லாம் இல்லாமல் தான் என்ன பண்ணிட்டேன்னா நான் 2 பிசியை நான் வந்து பில்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இன் ஃபியூச்சர் வந்து நான் செகண்ட் ஹேண்டில் விற்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பவர் சப்ளை என்கிட்ட நிறைய இருக்குது, 2 பவர் சப்ளை ஆல்ரெடி இருக்குது. பட் நான் வந்து ஒரு 1200 வாட் ஒன்று என்கிட்ட இருந்தால் பெட்டர் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அகெயின் நான் சீப்பஸ்ட் பார்த்தேன் நான், அண்ட் சேஃபஸ்ட்டும் நான் பார்த்தேன். அதில் தான் வந்து இந்த கம்பெனி வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்கான் கோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி வந்து ரிசர்ச் பண்ணேன். சோஃபார் எந்த ப்ராப்ளமும் இல்லை அவங்கக்கிட்ட. ஸோ அதனால் நான் வந்து இது ஆர்டர் பண்ணேன். அந்த ஒரு வேலையை நான் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 80+ பிளாட்டினம் ஃபுல் மாடியூலர். நான் இது ஓப்பன் பண்ணுறேன், உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஒரு பிசியில். இன்னொரு பிசியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து EVGA 1000 வாட் பிஎஸ்சி யூஸ் பண்ணுறேன். ஸோ இதான் 2 பிஎஸ்சியும் என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு. ஓகே, அடுத்து இன்னும் பவரில் தான் இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வாங்கிக்கணும்னா வாங்கிக்கலாம், வேண்டாம்னா வேண்டாம். நான் வந்து இது வாங்கினது ரீசன் என்னென்னா என்னோட பவர் கன்சப்ஷன் எவ்வளோன்னு சொல்லி எனக்கு தெரியணும். ஸோ அட்லீஸ்ட் உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளக் நீங்கள் வாங்கினீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மந்த்லி நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி மந்த் உங்களுடைய பவர் கன்சப்ஷன் எவ்வளோன்னு சொல்லி காமிச்சிடும். தென் உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேல்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் கேபிள்ஸ். ஸோ இது நார்மல், நீங்கள் வந்து லேண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் லேண்ட் கேபிள்ஸ் எதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைனலி ஃபேன்ஸ் தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஆப்ஷனல் தான். நான் வந்து கேஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த கேஸ் காமிக்கிறேன் நான் அடுத்து. நீங்கள் கேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கேஸ் ஃபேன்ஸ் போடணும். ஸோ நான் கேஸ் ஃபேன்ஸும் போடுறேன். ப்ளஸ் ஒரு 2 to 3 வீக்ஸ் மானிட்டர் பண்ணிவிட்டு இன்கேஸ் டெம்பரேச்சர்ஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா தென் என்னோட பழைய ஃபேன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பிசியில் இருந்த ஃபேன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ இந்த ஃபேன்ஸ் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அகெயின் உங்களுக்கு வந்து நீங்கள் டெம்பரேச்சர் வந்து வோல்டேஜ் கம்மி பண்ணி நீங்கள் மேனேஜ் பண்ண முடிஞ்சால் ஃபேன்ஸ் தேவையில்லை. இருந்தாலும் நான் கேஸ் யூஸ் பண்ணுறதுனால நான் இந்த ஃபேன் யூஸ் பண்ணுறேன். அகெயின் நீங்கள் 2-3 ஃபேன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிளாம்ப்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் உங்களுடைய ரிகில் அட்டாச் பண்ணுறதுக்கு. ஸோ அகெயின் நீங்கள் ஃபேன் யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஓகே, ஃபைனலி வந்து கேசிங் நான் காமிச்சிடுறேன். ஸோ இந்த கேசிங் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கேஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிக் இருந்ததுன்னா அந்த ரிக் வந்து கீழே வந்து நீங்கள் பிவிசி ஏதாவது போட்டுட்டு அது மேலே நீங்கள் மதர்போர்டு வச்சிடலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர்லாம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து கேசிங் போட்டேன். மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் இந்த ஃபியூச்சரில் வந்து எனக்கு இது விற்கிறதா இருந்தாலும் ஈஸியாக விற்றுடலாம். ஸோ அகெயின் எனக்கு வந்து நல்ல டீல் கிடச்சதுனால நான் 2 கேஸ் நான் வாங்கிட்டேன்.
ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜிஏ சம்மந்தமான ஒரு சமாச்சாரம். இதுவும் நீங்கள் வந்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். டிபெண்ட்ஸ் என்ன மாதிரியான கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது நீங்கள் இது யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நான் வந்து என்னுடைய 1060 பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 1060 அண்ட் 2060 சூப்பர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 6 பின் தான் இருக்குது. ஸோ நான் 6 பின் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்கேஸ் ரைசருக்கும் உங்களுடைய ஜிபிக்கும் போகிறதுக்காக இந்த பவர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்டென்ஷன் மாதிரி. உங்களுடைய பிஎஸ்சியில் நிறைய அவுட்லெட்ஸ் இல்லைன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் நல்ல ஒரு தரமான பொருளாக வாங்குங்க. ஏன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு வந்து இது பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பார்த்துக்கோங்க. AWG வந்து உங்களுக்கு 18க்கு மேலே இருக்கணும். ஸோ நான் 20 வாங்கியிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிக்கு. மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அலுமினியமில் பண்ணிடுவாங்க. இது நீங்கள் வீட்லேயே பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், உங்களுக்கு பழைய இந்த மாதிரி அலுமினியம் பைப்ஸ் இருந்ததுன்னா. பட் இது வந்து இங்கே ரிக்கு பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட நான் ஆர்டர் பண்ணேன். நான் ஐ திங்க் நான் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு நான் காமிச்சிட்டேன். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்னா பிசி வந்து இன்ஸ்டலேஷன் போயிடுவோம். அந்த இன்ஸ்டலேஷன் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ மதர் போர்டு எடுத்துருவோம் நம்ம முதல்ல. ஸோ ப்ராசஸரும் எடுத்து வச்சாச்சு. ஸோ அவங்க கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து உங்களுடைய எஸ்எஸ்டி கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கோ. ஸோ ஐஓ ஷீல்ட் கொடுத்துருக்காங்க, இது நம்மளுக்கு அப்புறம் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீரீஸ் அண்ட் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, சார் க்ளோசர் லுக் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மதர் போர்ட். ஸோ உங்களுக்கு பிசிஐ ஸ்லாட்ஸ் பார்க்கலாம். இங்கே 1 2 3 4 5 பிசிஐ ஸ்லாட்ஸ் இருக்குது. நீங்கள் இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ராவாக இருக்குது. சாக்கெட் பார்த்துக்குங்க. எப்பயுமே வந்து நீங்கள் சாக்கெட் வாங்கும்போது 1150 இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் வாங்கணும். மோஸ்ட்லி வந்து நிறைய மார்க்கெட்டில் இருக்கிறது 1151 தான் இருக்குது. ஓகே, ஸோ நான் ஃபேன் எடுத்துட்டேன் நான். ஸோ என்னோடய ப்ராசஸர் கூடவே இந்த ஃபேனை வந்தது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபேனில் வந்து உங்களுக்கு தெர்மல் பேஸ்ட் இருக்கும். நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கினீங்கன்னா தெர்மல் பேஸ்ட் இல்லைன்னா அது நீங்கள் வந்து தனியாக வாங்கிக்கணும். ஸோ அதர்வைஸ் உங்களுக்கு தெர்மல் பேஸ்ட் இருக்கும். ஸோ சாக்கெட்டில் நம்ம முதல்ல ப்ராசஸர் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பின் வந்து புஷ் பண்ணிவிட்டு இது வெளில எடுத்துகிட்டு இது ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இப்போ ப்ராசஸரும் எடுத்துருவோம். ஓகே, ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் இருக்கும். இங்கே இந்த ட்ரையாங்கிள் தான் வந்து இங்கே வந்து ட்ரையாங்கிள் எங்கே இருக்கோ அது உங்களுக்கு அலைன் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ கீழே வந்து இந்த பின் டச் பண்ணக்கூடாது நம்ம. ஸோ டைரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டு இது உட்காந்துருச்சுன்னா தென் நீங்கள் சாக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது உங்களுக்கு வந்துடும். இது தூக்கி போடாதீங்க, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் மதர் போர்டு வாரண்டிக்கு நீங்கள் திருப்பி அனுப்பணும்னா நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும். அகைன் இது பழசுனால வாரண்டி இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் நீங்கள் நான் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ ப்ராசஸர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ப்ராசஸர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபேன் இன்ஸ்டால் பண்ணதுக்கு மேலே அடுத்து நம்ம ரேம் ஸ்லாட் போட்டுடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DDR3. ஸோ அது கரெக்டான ரேமாக பார்த்து வாங்குங்க. ப்ளஸ் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்லாட் இருக்கும். யூஸ்வலி வந்து எந்த ஸ்லாட் போடணும் அவங்க சொல்லிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஸ்லாட் 1 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட் வந்து பெரிய லென்த் இருக்கும், இன்னொன்று சின்னதாக இருக்கும். அது நீங்கள் அலைன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லென்த் இருக்குது, இங்கே சின்ன லென்த் இருக்குது. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு அலைன் பண்ணி ஸோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் பின் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அலைன் பண்ணிட்டு லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 சைடும் லாக் ஆகிடும். ஸோ தென் உங்களுக்கு ரேம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து நம்மளுடைய கேஸிங்கில் போட்டுருவோம். ஓகே, இதாங்க கேஸ். நான் கேஸ் ஓப்பன் பண்ணிட்டேன் நான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து போர்டு கனெக்ட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆன்போர்டு ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கனெக்டர்ஸும் இருக்குது. உங்களுக்கு பவர் இருக்குது, எல்இடி, ஹார்ட் டிஸ்க் எல்இடி இருக்குது, அப்புறம் USB 3 இருக்குது.
ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு உள்ளே இருக்கிற ட்ரே நான் எடுத்துட்டேன், எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் ட்ரே. ஏன்னா கொஞ்சம் கேபிள்ஸ் வெளில வரதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்கிற அந்த ஷீல்டை நான் எடுத்துட்டேன் நான். இதுவும் நம்மளுக்கு தேவைப்படாது, ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது எங்களுக்கு கேபிள்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு. ஸோ மற்றபடி நம்ம வந்து இந்த இப்போ போர்டு வந்து உள்ளே கொண்டு வந்துடலாம் இப்போது. அடுத்து நம்ம இந்த பவர் ஸ்விட்ச் எல்லாம் கனெக்ட் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் உங்களுக்கு இந்த பவர் சம்மந்தமான கனெக்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி அண்ட் ஹெச்டி ஆடியோ. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், ஏன்னா கேபிள்ஸ் வந்து இங்கேயும் போகாமல் இருக்கும். இப்போ அடுத்து நம்ம வந்து பவர் சப்ளை ஓப்பன் பண்ணிடுவோம். பவர் சப்ளை ஓப்பன் பண்ணிட்டு பவர் சப்ளையில் நம்மளுக்கு வர கேபிள்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்த்ததில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இங்கே மதர் போர்ட் 24 பின் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிபியூக்கு போகிற 8 பின் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிஐ மட்டுமே 1 2 3 4 5 பிசிஐ இருக்குது. அதுக்கப்புறம் 6 பிசிஐ, இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேட்டாக்கு வந்து சேட்டா அண்ட் மோலெக்ஸ்க்கு வந்து 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. இப்போ கேபிள்ஸ் வந்து பிஎஸ்சிக்கு கனெக்ட் பண்ணிடலாம். பவர் சப்ளை இன்ஸ்டால் பண்ணியாச்சு, கேபிள் இங்கேருந்து வருது. இப்போ அடுத்து வந்து மதர் போர்ட் கனெக்ட் பண்ணிடலாம். சிபியும் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த சேட்டா கனெக்ட் பண்ணிடலாம் உங்களுடைய எஸ்எஸ்டிக்கு. ஸோ நான் வந்து சேட்டா 1 யூஸ் பண்ணேன் நான். ஸோ இப்போது பேர் மினிமம் கேபிள்ஸ் நம்ம செட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம். நம்ம ரிக்ல இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அண்ட் தென் பவர் அப் பண்ணிவிட்டு விண்டோஸ் லோட் பண்ணிடலாம். ஸோ அதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப். முதல்ல ஒரு விஜியை கனெக்ட் பண்ணுவோம். ஸோ நான் ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணலான்னு இருக்கேன் நான். ஸோ எல்லாமே ஒன்றா கனெக்ட் பண்ணி இன்கேஸ் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால் ஒவ்வொரு விஜியை கனெக்ட் பண்ணுறேன். முதல்ல நம்ம இந்த கிராஃபிக்ஸ் கார்டை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த விஜிஏ எக்ஸ்டெண்டர் கேபிள் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒன்று வந்து ரைசர் போகும், இன்னொன்று வந்து என்னுடைய விஜிஏக்கு போகும். ஓகே, ஸோ கனெக்ட் பண்ணியாச்சுங்க. இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா விண்டோஸ் வந்து நம்ம லோட் பண்ணி ஒரு தம்ப் டிரைவர் எடுக்க போகிறோம். அந்த ப்ராசஸ் உங்களுக்கு நான் குயிக்காக காமிச்சிடுவேன். அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பிசியில் வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அது கவர் பண்ணிடுறேன். நீங்கள் விண்டோஸ் வெப்சைட் போயிட்டு உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் மீடியா க்ரியேட் பண்ணுது நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் பேஜில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் டூல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் பேசிக்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா க்ரியேஷன் டூல். இது வந்து உங்களுக்கு இதே பிசியில் நீங்கள் ரன் பண்ணாமல்
வேற ஒரு பிசியில் தான் நீங்கள் கொண்டு போகிறதுனால நீங்கள் ஒரு யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி அது உங்களுக்கு ஒரு 8 GB இருந்தால் போதும். ஜாஸ்தி உங்களுக்கு இருந்ததுனாலும் ஓகே. அது நீங்கள் வந்து அந்த பிளாங்க் யூஎஸ்பியில் வந்து உங்களுக்கு இந்த ஐஎஸ்ஓ ஃபைலை ரைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த யூஎஸ்பி தான் நம்ம வந்து நம்மளுடைய புது பிசியில் கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ணுறோம். அதுலேருந்து விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபைல் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். நான் அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ என்னோடய தம் டிரைவ் நான் இன்சர்ட் பண்ணிடுறேன் நான். ஓகே, ஸோ தம் டிரைவ் இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மீடியா க்ரியேஷன் டூல் கிட் வந்து நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரன் பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேட்டர் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டப் ஸ்க்ரீன் ஒன்று வரும். இந்த செட்டப் ஸ்க்ரீனை தான் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ண போகிறீங்க. வெதர் நீங்கள் வந்து உங்களுக்கு ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து இன்னொரு தம் டிரைவில் வேணுமா, இல்லை இதே கம்ப்யூட்டர் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களான்னு. நம்ம வந்து இன்னொரு கம்ப்யூட்டரில் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுனால ஸோ ஐஎஸ்ஓ ஃபைல் க்ரியேட் பண்ணி அந்த தம் டிரைவில் கொண்டு போகிறோம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு, ஏன்னா இந்த செட்டப்லாம் ரன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து அக்செப்ட் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இந்த ஆப்ஷன் தான் நான் சொன்னேன். 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்று இந்த பிசி அப்கிரேட் பண்ணோம், இல்லைனா கிரியேட் இன்ஸ்டலேஷன் மீடியா யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவ் டு டிவிடி ஒரு ஐஎஸ்ஓ ஃபைல். ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணோம். இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும் அப்படின்னு கேட்டப்போ நம்ம டவுன்லோட் பண்ணதே பார்த்தீங்கன்னா 64-bit Windows 10 தான் நம்ம டவுன்லோட் பண்ணோம். அது இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 32-bit வேணும். உங்களுடைய மதர் போர்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அது நீங்கள் வந்து இது அன்செக் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து இந்த பிசிக்கு என்ன ரெக்கமெண்டேஷன் இருக்கோ அதுதான் உங்களுக்கு கொடுத்தது. ஸோ யூஸ்வலி நான் வந்து யூஎஸ் இங்கிலீஷ் போட்டு ஆர்கிடெக்சர் வந்து 64-bit கொடுத்துட்டு Windows 10 கொடுப்பேன் நான். அண்ட் தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் விச் மீடியா டு யூஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ எனக்கு வந்து நிறைய எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த பர்டிகுலர் டிவைஸில் தான் நான் போட போகிறேன். அகெயின் இப்போ இது வந்து ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணிட்டு தான் இந்த ஐஎஸ்ஓ ஃபைல் ரைட் பண்ணோம். அதனால் உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஃபைல் இருந்ததுன்னா தயவுசெய்து பேக்கப் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்டில். இல்லை செக் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபைல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை உங்களுக்கு எல்லாமே க்ளீனாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து உங்களுடைய தம் டிரைவில் ரைட் ஆகிட்டுருக்கு. இப்போது ரைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த தம் டிரைவ் தான் நீங்கள் வந்து கொண்டு போய் உங்களுடைய புது பிசியில் யூஎஸ்பியில் நீங்கள் ப்ளக்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூட்டபுளாக அது மாறிடும். அதுலேருந்து உங்களுக்கு விண்டோஸ் செட்டப் போயிட்டு விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் நடக்கும். ஸோ இது வந்து பொறுமையாக நீங்கள் 100% வர வரைக்கும் முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குது. அது முடிச்சிங்கன்னா உங்களோட ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து ரெடி. ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ளாஷ் டிரைவ் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளாஷ் டிரைவ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் இமேஜ் க்ரியேட் பண்ணும்போதே நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சில ஃபைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். அதுவும் நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். ஸோ இதுவும் வந்து நீங்கள் இன்னொரு ஃப்ளாஷ் டிரைவில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ஒன்று வந்து விண்டோஸ்க்கு ரிசர்வ் பண்ணிக்கோங்க, இன்னொன்று வந்து இன்னொரு ஃப்ளாஷ் டிரைவில் போட்டுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது. இன்கேஸ் நீங்கள் நிறைய ரிக் பண்ணிங்கன்னா இது உங்கள் தம் டிரைவ்லேயே இருக்கும். ஸோ அதை என்னென்ன டவுன்லோட் பண்ணுறோன்னு இப்போ காமிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா Windows 10 ரெஜிஸ்ட்ரி ட்வீக்ஸ் இது நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும். நீங்கள் மைனிங் ரிக் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து 24/7 மானிட்டர் பண்ண முடியாது இல்லையா. அதனால் வந்து உங்களுக்கு ஸ்லீப் செட்டிங்ஸ் அதுக்கப்புறம் வந்து மற்ற தேவையில்லாத சமாச்சாரங்கள்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் லைட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இது வந்து டவுன்லோட் பண்ணுறது வந்து நான் வந்து ஒரு யூஎஸில் ஒரு மைனர் வந்து அவர் கொடுத்த லிங்க்லேருந்து நான் பண்ணுறேன். இது வந்து 100% வந்து சேஃபாக அப்படின்னா எனக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக வந்து இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இது வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் ரிக்கில் மட்டும்தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த ஓகே, ஏன்னா என்னுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் நான் சொன்ன மாதிரி அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டவுன்லோட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு 2-10 தடவை யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து உங்களுக்கு சான்சஸ் இருக்குது, இந்த மாதிரி மால்வேர் வந்து இல்லைனா ட்ரோஜன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நான் வந்து இது வந்து என்னுடைய ரிக்குக்கு தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு இன்னொரு தம் டிரைவில் வச்சுக்கிறதா வச்சுக்கலாம். இல்லைனா இந்த லிங்க் வந்து நீங்கள் காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு அந்த பிசி செட் பண்ணும்போது நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இன்னொரு யூஎஸ்பியில் நான் இது போடுறேன். நான் ஒன்ஸ் நான் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நான் வந்து இந்த பேட்ச் ஃபைல் நான் ரன் பண்ணிட்டேன்னா இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் வந்து எல்லாமே ட்வீக் பண்ணிடும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்து இது பார்த்தீங்கன்னா அதில் வந்து இது பேட்ச் ஃபைல் தான் இது. ஸோ என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செட்டிங் இருக்கு இல்லைங்களா விண்டோஸில், அது வந்து ஒவ்வொன்றா வந்து மாற்றிட்டோம். ஸோ வந்து டவுன்லோட் பண்ணிடுவோம். டவுன்லோட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் இதுதான் இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
அந்த யூஎஸ்பியில் வந்து இமேஜ் ரைட் பண்ணிட்டு நீங்கள் யூஎஸ்பி ப்ளக் பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த பிசியில் மைன் பண்ண போகிற பிசி ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக இந்த ஸ்க்ரீன் வரும். ஸோ விண்டோஸ் செட்டப் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் எதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் நிறைய நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்னவோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். இது கொஞ்சம் நேரம் பிடிக்கும், ஒரு அபவுட் 20 மினிட்ஸ் நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ட்ரைவில் வந்து இந்த விண்டோஸ் போகணும்னு சொல்லி உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ நம்ம ஒரே ஒரு எஸ்எஸ்டி தான் இருக்குது. ஸோ அந்த எஸ்எஸ்டியை நான் சூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். உங்களுக்கு கெட்டிங் ரெடின்னு சொல்லிட்டு. ஸோ விண்டோஸ் இஸ் கெட்டிங் ரெடி. ஸோ இந்த விண்டோஸ் நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பேட்ச் ஃபைல் ரன் பண்ணிடலாம். அந்த பேட்ச் ஃபைல் ரன் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராஃபிக்ஸ் கார்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய மைனிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம மைன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அந்த உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம். ஸோ அது நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதை நான் உங்களுக்கு காமிக்கல. நான் யூஸ்வலி வந்து அது ஃபார்ம் ஃபில் பண்ண உங்களுக்கு அக்கௌண்ட் புது அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா புது இமெயில் அட்ரஸ் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரைவசி செட்டிங்ஸ் வரும். இந்த ப்ரைவசி செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தேவையில்லை. நம்மளோட மைனிங் வந்து மற்ற சர்வீசஸ்லாம் எவ்வளோ கம்மியாக இருக்கோ மற்றபடி ஸோ எவ்வளோ சர்வீசஸ் கம்மியாக இருக்கோ அதுக்கேற்றபடி பிசியும் கொஞ்சம் உங்களுக்கு ஆப்டிமைஸ்டாக இருக்கும் மைனிங்க்கு. ஸோ அதனால் நான் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிட்டேன் நான். ஓகே, ஸோ ஃபைனல் இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில விண்டோஸ் செட்டிங்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணோம். அது சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சில சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம். அந்த சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டதுக்கப்புறம் வி ஆர் ரெடி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஜிபியூவாக வந்து இந்த ரிக்கில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். அது இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஃபைனலாக வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம அந்த நைஸ் ஹேஷ் சாஃப்ட்வேர் அதுவும் இன்ஸ்டால் பண்ணிடணும், மைனிங் சாஃப்ட்வேர். அது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வி ஆர் ரெடி டு மைன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் எடுக்கும். இது ஒரு 10-15 மினிட்ஸ். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து அடுத்து அந்த விண்டோஸ் செட்டிங்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ரெஜிஸ்ட்ரி ட்வீக்ஸ். நீங்கள் டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரி ட்வீக்ஸ் வரும். இது ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்கும். நீங்கள் ஆன்சர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரி ட்வீக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை ரெஜிஸ்ட்ரி ட்வீக்ஸ் வந்து எஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் சிஎம்டிக்கு பதிலாக வந்து இது வந்து நோ கொடுங்க. டிசேபிள் குயிக் ஆக்சஸ் as default view and explorer நோ கொடுங்க. ஷோ கம்ப்யூட்டர் ஷார்ட்கட் ஆன் டெஸ்க்டாப் எஸ் கொடுங்க, ஏன்னா உங்களுக்கு அது தேவைப்படும். ஷோ ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் நோ கொடுங்க. டிசேபிள் லாக் ஸ்க்ரீன் எஸ், நம்மளுக்கு வந்து லாக் ஸ்க்ரீனே தேவை கிடையாது. எனேபிள் கிளாசிக் பேனல் வியூ எஸ் கொடுங்க. ஹைட் இண்டிகேஷன் ஃபார் கம்ப்ரெஸ்ட் NTFS ஃபைல்ஸ் நோ கொடுங்க. டிசேபிள் விண்டோஸ் அப்டேட் ஷேரிங் எஸ். ரிமூவ் பின் டு ஸ்டார்ட் எஸ். பின் நம்மளுக்கு தேவையில்லை, டைரெக்டாக நம்ம லாகின் பண்ண போகிறோம். கிளாசிக் வெர்டிக்கல் ஐகான் ஸ்பேசிங் நோ. ரிமூவ் வெர்ஷனிங் டேப் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டிஸ் நோ. டிசேபிள் ஜம்ப் லிஸ்ட் நோ. ரிமூவ் டெலிமெட்ரி அண்ட் டேட்டா கலெக்ஷன் எஸ். இது நிறைய சர்வீசஸ் யூஸ் பண்ணோம், அது நம்ம எடுத்துடணும் பெட்டர். அப்ளை இன்டர்நெட் 11 இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 11 ட்வீக்ஸ் நோ கொடுங்க. டிசேபிள் பண்ணோம் நம்ம கோட்டானா பிங் சர்ச் அண்ட் சர்ச் பார் எஸ். இது நம்மளுக்கு தேவை கிடையாது, இதுவும் நோ கொடுத்துக்கோங்க. டிசேபிள் விண்டோஸ் எரர் ரிப்போர்ட்டிங் எஸ், நம்ம வந்து டிசேபிள் பண்ணிடலாம். அதை ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸும் நம்ம டிசேபிள் பண்ணிடுவோம், ஏன்னா அது வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கும். நம்ம டிசேபிள் ஹைபர்னேஷன் எஸ், நம்மளுக்கு ஹைபர்னேட் ஆகக்கூடாது. 365 days ரன் ஆகணும் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இது வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிசேபிள் ட்ராக்கிங் சர்வீசஸ் எஸ் எஸ். டிசேபிள் விண்டோஸ் சர்ச் நோ கொடுத்துக்கோங்க, ஏன்னா நீங்கள் எதாவது ட்ரபிள் ஷூட் பண்ணணுன்னா இந்த விண்டோஸ் சர்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அதனால் டிசேபிள் பண்ணாதீங்க, நோ கொடுத்துக்கோங்க. டிசேபிள் சூப்பர் ஃபெட்ச் நோ கொடுத்துக்கோங்க. டிசேபிள் விண்டோஸ் டிஃபெண்டர் எஸ், நம்ம விண்டோஸ் டிஃபெண்டர் தேவையில்லை, ஏன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் எல்லாம் வைரஸ்ன்னு தான் சொல்லும் அது, அதனால் இப்போ தேவையில்லை. ரிமூவ் ஸ்கெடியூல் டாஸ்க்
எஸ் கொடுத்துக்கோங்க. விண்டோஸ் டிஃபால்ட் ஆப்ஸ் ஆமாம் நம்மளுக்கு தேவையில்லை, அதை எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போது அந்த ரெஜிஸ்ட்ரி ட்வீக்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். ஓகே, சாரி, அது இன்னும் முடியல. அடுத்து சில கேள்விகள் இருக்குது, அதுவும் நம்ம பண்ணிடுவோம். OneDrive தேவையில்லை. ஓகே, முடிஞ்சிச்சுங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து ஸ்லீப் செட்டிங்ஸ் பண்ண போகிறோம். அந்த ஸ்லீப் செட்டிங்ஸும் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஸ்லீப் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அது ரன் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா ஸ்லீப் ஆகிடுச்சுன்னா சில நேரத்தில் வந்து என்ன ஆகும்னா மைனிங் ப்ராசஸ் நின்றுடும். நீங்கள் அடிக்கடி வந்து திருப்பி அதை ஆன் பண்ணணும். அதனால வந்து நீங்கள் பவர் அண்ட் ஸ்லீப் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது, அது நீங்கள் போகணும். ஓகே, ஸோ நம்ம ஸ்க்ரீன் யூஸ் பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் நம்ம வந்து நெவர் கொடுத்துக்கலாம். ஸ்லீப்பும் பார்த்தீங்கன்னா நெவர் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அடிஷ்னல் பவர் செட்டிங் போங்க. அடிஷ்னல் பவர் செட்டிங் போயிட்டு பேலன்ஸ்டு இருக்குது, இங்கே சேஞ்ச் பிளான் செட்டிங்ஸ் போங்க. இங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க, இது வந்து டர்ன் ஆஃப் டிஸ்பிளே நெவர் இருக்கணும். அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் வந்து 0 கொடுத்துக்குங்க. ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PCI எக்ஸ்பிரஸ் லிங்க் ஸ்டேட் பவர் மேனேஜ்மெண்ட் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா ஆஃப் கொடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தான் வந்து GPU வந்து ஆஃப் பண்ணிடும் சில நேரத்தில். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இது வந்து லிங்க் ஸ்டேட் பவர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கொடுத்துட்றோம். அப்ளை கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ பவர் செட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். இதில் தான் பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் மெமரி இன்க்ரீஸ் பண்ணோம். இது வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே ஒரு அட்ஜஸ்ட் அப்பியரன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் விண்டோஸ். ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. அப்புறம் அட்வான்ஸ் டேப் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வர்ச்சுவல் மெமரி இருக்கும். அந்த வர்ச்சுவல் மெமரி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்லி மேனேஜ் பேஜ் ஃபைல்ஸ் சைஸ் ஃபார் ஆல் டிரைவ்ஸ், அது வந்து அன்செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கஸ்டம் சைஸ் கொடுங்க. இந்த கஸ்டம் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் இருக்கு இல்லையா 1914, அது வந்து இனிஷியல் சைஸாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஈத்தீரியம் நீங்கள் மைன் பண்ணிங்கன்னா 20,000 கொடுக்கலாம். சில காயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 60,000 வரைக்கும் உங்களுடைய வர்ச்சுவல் மெமரி நீங்கள் செட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் வந்து ETH தான் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் வந்து 20,000 கொடுக்குறேன். ஓகே கொடுங்க. அப்ளை கொடுத்துக்குங்க. ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா விண்டோஸ் அப்டேட் வந்து டிசேபிள் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம பண்ணிட்டோம், என்னென்ன சர்வீஸ் ஸ்க்ரீனில் போய் நம்ம பண்ணுறோம். அது பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு விண்டோஸோடைய அப்டேட்ஸ் வந்து அது வராமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன் போயிட்டு services.msc அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் மொத்தமாக உங்களுக்கு காமிக்கும். இதில் நீங்கள் வந்து ஆல் த வே டு த எண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் அப்டேட்னு ஒன்று இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ஸ்டாப் கொடுத்துருங்க, டிசேபிள் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க செட்டிங்ஸ். அந்த செட்டிங்ஸ் முன்னாடி நான் வந்து சில சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நான் வந்து 7-zip இன்ஸ்டால் பண்ணிடுறேன் நான் முதல்ல. ஸோ என்னுடைய ஜிப் ஃபைல்ஸ் ஏதாவது இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணணும்னா ஸோ 7-zip இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அப்புறம் MSI Afterburner, இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓவர்க்ளாக் செட்டிங்ஸ்க்கு உங்களுடைய GPUக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, அது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இது இன்ஸ்டால் பண்ணிருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய GPU ஓவர்க்ளாக் செட்டிங்ஸ் வந்து உங்களோட மெமரி மாடியூல் மேனுஃபேக்சரை பொறுத்து தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம வந்து மைனிங்கில் முக்கியமாக வந்து நம்ம மெமரி தான் யூஸ் பண்ணுறோம், நம்ம ப்ராசஸர் யூஸ் பண்ணுறது இல்லை GPUவில். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம GPU-Z அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மெமரி மேனுஃபேக்சரர் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிடும். அந்த செட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஓவர்க்ளாக் செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு மேனுஃபேக்சர் ஒவ்வொரு விதமாக பண்ணியிருக்கிறதுனால ஈவன் நம்மளுடைய மைனிங் கம்யூனிட்டியில் வந்து நிறைய பேர் வந்து சாம்சங் ஒரு டைப் ஆஃப் செட்டிங் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரான் ஒரு டைப் ஆஃப் செட்டிங் இருக்கும். ஸோ அது நீங்கள் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர்ஸ் எல்லாமே ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமிகண்டக்டர் லாட்ரின்னு சொல்லுவாங்க. அது ஒரு
கண்டிஷன்ஸ் எல்லாம் நல்லா அமைஞ்சதுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிப் வந்து உங்களுக்கு பெஸ்ட் சிப்பாக அமையும். அந்த மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய செட்டிங்ஸ் கொஞ்சம் நீங்கள் புஷ் பண்ணலாம். புஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் கம்மி பண்ணிவிட்டு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ஜாஸ்தி வரும். அகெயின் உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் தான் இது. உங்களுக்கு பெல் கர்வ் மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆவரேஜாக நடுவில் தான் மாட்டோம். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கேவலமான ஒரு சிப்பாக மாட்டிக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு அந்த ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸில் உங்களுக்கு நல்ல சிப்பாக மாட்டோம். பட் நீங்கள் வந்து என்ன பண்ணோன்னா நீங்கள் பேசிக் ஓவர் கிளாக் செட்டிங்ஸ் வந்து உங்களுடைய மெமரி மேனுஃபேக்சர் பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணி உங்களுக்கு எது மேக்ஸிமம் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியோடு உங்களுடைய ஜிபியூ ரன் ஆகுதோ அதை நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி ஜாஸ்தி வரும். ஓகே, ஸோ நான் MSI வந்து ஆஃப்டர் பர்னர் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணேன். அடுத்து வந்து GPU-Zயும் இன்ஸ்டால் பண்ணிடுறேன் நான். ஓகே, ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும் இதில். உங்களுக்கு டெம்பரேச்சர் முதற்கொண்டு உங்களுடைய கிளாக் ஸ்பீட் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இங்கே தான் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட வெண்டர் நேம் உங்களுக்கு தெரியும். ஸோ மெமரி டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DDR5 or DDR6 உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதில் வந்து ப்ராக்கெட்டில் உங்களுடைய மேனுஃபேக்சர் நேம் வரும். இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஓவர் கிளாக் செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க. இப்போதைக்கு நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த பிசியில் வந்து நீங்கள் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுடைய கிராஃபிக்ஸ் கார்டுக்கான ட்ரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். எஸ்பெஷலி உங்களுக்கு NVIDIA கார்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ அது இல்லைன்னா நீங்கள் வந்து NVIDIA வெப்சைட் போய்ட்டு நீங்கள் அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க NVIDIA. ஸோ நான் வந்து பேசிக்கலி அந்த GPU இருக்கான்னு மட்டும் நான் செக் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் டிவைஸ் மேனேஜர் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே அடாப்டர் கீழே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து என்னுடைய கிராஃபிக்ஸ் கார்டு வந்து எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நான் முதல்ல வந்து என்னோடய பிளான் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு நைஸ் ஹேஷ் வந்து எல்லா GPU இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போதைக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா என்னுடைய பவர் கன்சப்ஷனுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து நைஸ் ஹேஷ் போட்டு அதுக்கு ஓவர் கிளாக் செட்டிங்ஸும் நான் பார்த்துட்டு அண்ட் தென் நான் வந்து ஒவ்வொரு GPUவை நான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன், ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய விண்டோஸ் சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டோம். ஓகே, ஸோ நம்ம ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நைஸ் ஹேஷ் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். அகெயின் மைனிங் சாஃப்ட்வேர் இது வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு நிறைய விதமான அட்வைஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா நான் குழம்பி போய் தான் இருந்தேன். எனக்கு வந்து நைஸ் ஹேஷ் பிடிச்ச ரீசன் என்னென்னா மேனேஜ் பண்ணுறது தான். ஏன்னா அவங்களுக்கு நிறைய அல்காரிதம் இருக்குது. எனக்கு வந்து எந்த அல்காரிதம் வந்து எப்போ பெட்டராக இருக்குன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியாது. எனக்கு என்னென்னா இது வந்து நம்ம ஒரு தடவை செட்டப் பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அது தொடாமல் இருக்கணும். எனக்கு அதுதான். அதுக்கப்புறம் அந்த நைஸ் ஹேஷை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்த அல்காரிதம் பெஞ்ச் மார்க் பண்ணிவிட்டு பெட்டர் ப்ராஃபிட்டபிலிட்டி பிக் பண்ணதுனால நான் வந்து சூஸ் பண்ணேன் நான். உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி ஜாஸ்தி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து இந்த அல்காரிதம்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய ஈத்தரியம் வாலெட் டைரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராபப்ளி ப்ராஃபிட்டபிலிட்டி ஜாஸ்தி வரும். ஏன்னா உங்களுக்கு மிடில் மேன் இல்லை உங்களுக்கு. ஸோ நைஸ் ஹேஷ் வந்து ஒவ்வொருத்தரையும் பே அவுட் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் பெர்சன்டேஜ் எடுத்துப்பாங்க. எனக்கு அந்த பெர்சன்டேஜ் கொடுக்கறதுல எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெஸ்ட் சாஃப்ட்வேர் பெஞ்ச் மார்க் பண்ணுது. ஸோ அந்த பெஞ்ச் மார்க்காக நம்ம கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணும். பட் உங்களுக்கு அந்த செலவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு டைரெக்டாக வந்து ஈத்தரியம் நீங்கள் வந்து உங்களுக்கு மைண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து நைஸ் ஹேஷ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து நைஸ் ஹேஷ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நைஸ் ஹேஷ் டவுன்லோட் சென்டர்னு ஒன்று இருக்குது. அந்த டவுன்லோட் சென்டருக்கு போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நைஸ் ஹேஷ் மைனர் இருக்குது, குவிக் மைனரும் இருக்குது. குவிக் மைனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து ப்ரௌசர்லேருந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து நைஸ் ஹேஷ் மைனர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நான் அல்காரிதம் சேஞ்ச் பண்ணதுனால. ஸோ அதனால் நான் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட விருப்பம் நீங்கள் குவிக் மைனர் போடணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா பெட்டர். ஸோ நீங்கள் இன்ஸ்டாலர் பண்ணிக்கலாம் நீங்கள், அதுதான் உங்களுக்கு ஈஸியஸ்ட் வே. EXE இருக்கும், நீங்கள் இமீடியட்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த EXE ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஷுவல் ஸ்டஃப் தான். நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் கேட்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் லாகின் கேட்பாங்க. ஸோ நான் இது வந்து லாகின் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே தான் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நைஸ் ஹேஷில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க புதுசாக இருந்தீங்கன்னா. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனர் ஸ்டார்ட் ஆகும். ஏற்கனவே நான் வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் புதுசாக பண்ணுறதா இருந்ததுன்னா
உங்களுக்கு உங்களுடைய நைஸ் ஹேஷோடைய வாலெட் அட்ரஸ் வந்து நீங்கள் அதில் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நான் இதில் வரும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்ஃபர்மேஷன் இருக்கீங்க. கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் NB மைனர், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அல்காரிதம்ஸ், டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸ் வந்து உங்களுக்கு அதை இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கு. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட கேமிங் பிசி பார்த்தீங்கன்னா AMD இருக்கிறதுனால நான் வந்து ஒரு சில அல்காரிதம்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ NVIDIA வந்து நீங்கள் தனியாக உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து AMD அண்ட் NVIDIA கார்ட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு அல்காரிதம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போது ஒன்ஸ் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளகின்ஸ் இருக்கும். இந்த ப்ளகின்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றா அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சிஸ்டம்க்கு என்னென்ன தேவையோ அதை அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்கவேட்டர் தான் வந்து அவங்களுடைய நைஸ் ஹேஷோடைய ப்ரொப்ரைட்டரி மைனர் அது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நாட் டூ பேட். ஸோ இது வந்து மெயின்லி பார்த்தீங்கன்னா NVIDIAக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டேகர் ஹேஷிமோட்டோ, இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NB மைனர். ஸோ NB மைனர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா AMDக்கும் NVIDIA ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் வரும். இதில் வந்து உங்களுக்கு கப்பாவ் அப்புறம் வந்து குக்கு சைக்கிள் அதெல்லாம் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் கப்பாவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மோஸ்ட்லி ரேவன் காயின் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணும்போது உங்களோட GPUடைய ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். எனக்கு வந்து மோஸ்ட்லி ஐ வில் கோ வித் எக்ஸ்கவேட்டர் போவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மைனர். இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட். அது நீங்கள் 2 ஆஃப் த பெஸ்ட் தட் தே ஆஃபர். நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து NB மைனரை மட்டும் வந்து நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தேன். ஃபீனிக்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேகர் ஹேஷிமோட்டோ மட்டும் தான். எனக்கு டேகர் ஹேஷிமோட்டோ தான் எனக்கு இப்போதைக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர் ஹங்க்ரியாக இருக்குது. ஸோ அதனால் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு லீவ் ஃபீனிக்ஸும் அதுக்கப்புறம் எக்ஸ்கவேட்டர் நான் பண்ணிடுறேன். அப்புறம் டிவைஸஸ் கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த டிவைஸ் நீங்கள் மைன் பண்ண போகிறீங்களோ அந்த டிவைஸ் உங்களுக்கு காமிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்னுடைய VGA வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் வந்து டேஷ்போர்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் மைனிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பெஞ்ச்மார்க்கிங் ஸ்டார்ட் ஆகும். பெஞ்ச்மார்க்கிங் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி அவங்களுடைய அல்காரிதம்ஸ் நம்ம 2 கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ எது வந்து பெட்டர் ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குன்னு சொல்லி பெஞ்ச்மார்க் பண்ணிவிட்டு அவங்க வந்து மைனிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ பெஞ்ச்மார்க்கிங் முடிஞ்ச கையோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் உங்களுடைய மைனிங் ப்ராசஸ். ஓகே, ஸோ நீங்கள் பார்க்கலாம் இங்கே இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு இங்கே தான் வந்து உங்களோட ஹேஷ் ரேட் காமிக்கும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம். இப்போதைக்கு நான் எதுவுமே இது காமிக்கிறது இது வரைக்கும். ஸோ என்னுடைய VGAவும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆக்டிவேஷன் நடக்கல. ஓகே, ஸோ ஜாப் கிடச்சதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் நடந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் 56 degrees, நாட் டூ பேட். கிட்டத்தட்ட 14 MHz/s வருது. ஆப்வியஸ்லி அது வந்து பார்த்தீங்கன்னா டூ லோ. ஸோ நம்ம வந்து இதுதான் வந்து நம்ம ஓவர் கிளாக் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் லிமிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 75 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் 75 வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டெம்பரேச்சர் லிமிட் வந்து அது 72 மாறிடும் அது. ஸோ ரஃப்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 கீழே இருக்கணும். நான் வந்து 70 வச்சுக்கிறேன் நான் என்னோட பவர் லிமிட். வோல்டேஜ் எதுவும் நீங்கள் டச் பண்ணாதீங்க. ஸோ மெமரி கிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகெயின் சாம்சங்க்கு வந்து நீங்கள் ப்ளஸ் கொடுக்கலாம். ஸோ +200லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கோர் கிளாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மி பண்ணிவிடுங்க, எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ. ஸோ இது நான் வந்து ஒரு 200லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஃபஸ்ட்டு. ஸ்டெபிலிட்டி வர வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, இன்னும் 15 தான் இருக்குது. ஸோ நான் இன்னும் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணேன். ஸோ ஐம் கோயிங் டு புஷ் இட் டு 500. இன்னும் ஸ்டேபிளாக தான் இருக்குது. 500 போட்டாலும் நம்மளுக்கு ஒரு மெகா ஹேஷ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அபவுட் 60. ஸோ நான் வந்து மெமரி ஃபுல் புஷ் பண்ணேன்னா மேபி 23 வரும்னு நினைக்கிறேன். அது நம்ம ட்ரை பண்ணுவோம்.
ஓகே, ஸோ இப்போ வந்து 16 மெகா ஹெஷ்க்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ பிட்காயின்ஸ் அவங்க தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரஃப்லி வந்து $1.19 வந்து US டாலர்ஸ் வருது. ஸோ நம்ம இது இன்க்ரீஸ் பண்ணோம் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க கால்குலேட்டர் படி பார்த்தீங்கன்னா $80 வரைக்கும் வர வேண்டியிருக்கு. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா $21, $22 இருக்குது. அகெயின் இது டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளுடைய டிஃபிகல்ட்டி, அதை பொறுத்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து 1.22 வருது. நம்மளுடைய மெமரி நம்ம புஷ் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ நம்மளுக்கு வருதுன்னு சொல்லி. நீங்கள் இப்போ பார்க்கலாம், நீங்கள் வந்து இந்த ரிஜெக்டட் ஷேர்ஸ் நிறைய வந்ததுன்னா தென் உங்களோட செட்டிங்ஸ் வந்து சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்க, ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஜிபியூ இன்ஸ்டால் பண்ணியாச்சு, மைனிங்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னொரு ஜிபியூ நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஜிபியும் இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் ஃபைனலாக உங்களுக்கு காமிக்கிறேன் என்னுடைய ஃபுல் செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லி, எவ்வளோ வந்து ஒரு நாளைக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ரிக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 ஜிபியூ போட போகிறேன். 3 1060, அதுக்கப்புறம் ஒரு 2060S. ஓகே, ஸோ நம்ம மற்ற ஜிபிஎஸும் இன்ஸ்டால் பண்ணிடலாம் நம்ம இப்போ. இதுதாங்க நம்ம கம்ப்ளீட் பண்ண ரிக். இது பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே என்னோடய கிராஃபிக்ஸ் கார்டெலாம் வந்துருச்சு. ஸோ இது கம்ப்ளீட்டாக நான் வந்து 8 ஜிபியூ போட்டு முடிச்சிட்டேன் இந்த ப்ராஜெக்டையே. 4 ஜிபியூ பார்த்தீங்கன்னா விண்டோஸில் ரன் ஆகிட்டுருக்கு. அது வந்து 3 1060, ஒரு 2060 சூப்பர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நைஸ் ஹேஷ் ஓஎஸ் ரன் பண்ணுறேன் நான், அதில் லைனக்ஸ் பேஸ்ட். அதில் வந்து 4 1060 ரன் ஆகிட்டுருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 900 வாட்ஸ் எலக்ட்ரிசிட்டி செலவாகுது எல்லாத்தையும் சேர்த்து. நான் வந்து ஃபேன் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். மேபி அது ஒரு 70 வாட்ஸ் செலவாகும்னு நினைக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1000 வாட்ஸ் பர் டே தான் உங்களுக்கு செலவாகுது இதில். என்னோடய ப்ராஃபிட்டபிலிட்டி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரஃப்லி தெரியும் எவ்வளோ நம்ம இதில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராஃபிட்டபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட் டூ பேட். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது நம்ம பிட்காயின் அண்ட் ஈத்தீரியம். நைஸ் ஹேஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன காயின் வந்து மோஸ்ட்லி மைன் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத்தீரியம் தான். அவங்க வந்து உங்களுடைய ஹேஷ் பவர் வந்து ரெண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு. அவங்க வந்து என்ன காயின் வேணால் அவங்க வந்து மைன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு மைன் பண்ண உடனே கிடைக்க போகிறது என்னென்னா பிட்காயின் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஈத்தீரியம் வந்து டைரெக்டாக மைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சைட்டில் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் தனியாக வந்து உங்களுக்கு ஈத்தீரியம் மைன் வந்து நீங்கள் தனியாக பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபீனிக்ஸ் மைனர் அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈத்தர் மைனர் போயிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இது ஓகே, எனக்கு பிட்காயினில் கொடுக்குறது. அவங்க என்ன காயின் வேணால் மைன் பண்ணிக்கலாம். இந்த ஃப்யூச்சர் நான் வந்து ஈத்தீரியம் மட்டும் மைன் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா அதுக்கு நான் ஸ்விட்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ 2 ரிக் இருக்குது. ஒரு ரிக் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம விண்டோஸில் ரன் ஆகிட்டு இருக்கிற ரிக். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2060 சூப்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 1060 இருக்குது இதில். அது மட்டும் மொத்தமாக வந்து ஒரு $10.48 ப்ராஃபிட்டபிலிட்டி இப்போ காமிக்குது ஒரு நாளைக்கு. அகெயின் ஃபீஸ் எல்லாம் இருக்குது அதில். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா $12 வரைக்கும் காமிக்குது, டிபெண்டிங் ஆன் உங்களுக்கு டிஃபிகல்ட்டி அதெல்லாம் பொறுத்து. இதில் வந்து எனக்கு மெயினாக என்னென்னா இது மட்டும் தான் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்குது. மற்றபடி வந்து மேனேஜபிள் டெம்பரேச்சர் தான் இருக்குது. எல்லா செட்டிங்ஸுமே பார்த்தீங்கன்னா என்னால் வந்து விண்டோஸாக இருக்கிறதுனால நானே வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண தான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து 15-16 மெகா ஹேஷ் per செகண்ட் அச்சீவ் பண்ணுறதே கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து ட்வீக் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து அரவுண்ட் 23 மெகா ஹேஷ் வந்து 1060 கிடைக்குது. 2060 41 to 42 கிடைக்குது, which is not too bad. ஸோ இந்த ரிக் மட்டும் பார்த்தீங்கன்னா $10 to $11 per day ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது. அடுத்து வந்து 2வது ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸ் ஹேஷ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டேன். இது லைனக்ஸ் பேஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா தம் டிரைவில் ரன் ஆகிட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 4 ஜிபியூ போட்டிருக்கேன். ஸோ 4மே 1060 தான். இதுதான் வந்து கம்மி விலைக்கு கிடைக்குதுங்க. மற்றதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அநியா விலைக்கு விற்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்வீக்கிங் வந்து ரொம்ப கஷ்டம். இது வந்து ஜேசான் ஃபைலில் வந்து Notepad++ல் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். நான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நான் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி அந்த தம் டிரைவ் எடுத்து திருப்பி அந்த ஃபைல் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ரொம்ப இன்கன்வீனியன்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 1060, இந்த 1060ல் வந்து பார்த்தீங்கன்னா 17 மேலே போகல. இதே வந்து என்கிட்ட MSI இருந்ததுன்னா நான் வந்து ஒரு 4-5 தடவை நான் சேஞ்ச் பண்ணி அப்போதைக்கு போய் பார்த்துருவேன் நான் எந்த செட்டிங் கரெக்டாக இருக்கும்னு. ஸோ இது ஒரு வாரம் ரன் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் எனக்கு வந்து இது செட் ஆகலைன்னா நான் திருப்பி விண்டோஸ் தான் போகலான்ட்டு இருக்கேன் நான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 82 மெகா ஹேஷ் வருது.
இதுக்கு முன்னாடி இது விண்டோஸில் போட்ட ரிக் பார்த்தீங்கன்னா ஒரு 111 to 112 மெகா ஹேஷ் வருது. ரெண்டுத்தும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து $20 காமிக்கிறாங்க, $20 பட் ரஃப்லி பார்த்தீங்கன்னா ஒரு $18 வரும் வைங்களேன், $18 to $20 ஒரு நாளைக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 தடவை நான் கேஷ் அவுட் பண்ணிட்டேன். நான் ஒரு $100 வரைக்கும் கேஷ் அவுட் பண்ணிட்டேன். நான் எவ்ரி 0.001 பிட்காயின் வரும்போது நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் நைஸ் ஹேஷ்லேருந்து. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்காயின்ஸ் வந்து நான் வித்ட்ரா பண்ணிவிட்டு என்னுடைய இன்னொரு வாலெட்டில் நான் வச்சுருக்கேன். நான் அது ஏன் இங்கே பார்த்தீங்கன்னா அது என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு லிங்காக இருக்குது. ஸோ இன்கேஸ் நான் வித்ட்ரா பண்ணிக்கணும்னா பணம் ஈஸியாக இருக்கும். இதுவும் நான் வந்து எவ்ரி மினிமம் பே அவுட் வரும்போது நான் வெளில எடுத்துகிட்டு தான் இருக்கேன். நான் ஸோ ஆஸ் ஐ செட் இது வரைக்கும் வந்து $100 எடுத்தாச்சு வெளியிலேருந்து. இது பார்ப்போம் அடுத்து எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஓவர் கிளாக் செட்டிங்ஸ் நான் திருப்பியும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் டியூன் பண்ண ஓவர் கிளாக் செட்டிங்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டீம் வியூவர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அந்த விண்டோஸ் ரிக்கில். நான் ரிமோட்டாக இங்கேருந்து என்னால் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ரிக் வந்து இன்னொரு ஒரு 10 அடி தள்ளி இருக்குது. அங்கே வந்து மானிட்டர் எதுவுமே கிடையாது, கீபோர்டு எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து என்னோடய மெயின் கம்ப்யூட்டர்லேருந்து நான் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ரேட்டும் கம்மியாக தான் இருக்குது, நாட் டு பேட். ஸோ லெஸ் தென் 1% பார்த்தீங்க இன்டர்நெட் இஷ்யூஸும் இருக்கிறதுனால. க்ளோஸ் டு 112 to 113 சம்டைம்ஸ் வருது, விச் இஸ் நாட் பேட். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜிபியுக்கும் ஒவ்வொரு மாதிரியான செட்டிங் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜிபியுமே வந்து 1060க்கு ஒரே மாதிரி பண்ண முடியுமானா இல்லை. ஸோ இந்த செட்டிங்ஸ் நீங்கள் உங்களோட 1060ல் பண்ணிங்கன்னா அதே ஹேஷ் ரேட் கிடைக்குமானா இல்லை. நீங்கள் வந்து உங்களுடைய செட்டிங்ஸ் நீங்கள் ட்வீக் பண்ணணும். ரஃப்லி வந்து நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் கிளாக் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் பவர் லிமிட் கம்மி பண்ணிட்டேன் நான். சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன், இல்லைனா 60% கொடுத்துருக்கேன் நான். மெமரி வந்து கிட்டத்தட்ட 90% ஆஃப் த மேக்ஸ் லிமிட் நான் புஷ் பண்ணிட்டேன் நான், 80 to 90%. ஸோ இப்படி புஷ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 57 to less than 60 degrees டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது. ஸோ ஆல் 1060. ஸோ இந்த 1060 பார்த்தீங்கன்னா இந்த 1060 இன்னும் பெட்டர், 52ல் வந்து அந்த ஹேஷ் ரேட் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது இந்த 1060 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55ல் வந்து இதுதான் வந்து மேக்ஸிமம் 1060ல் எனக்கு கிடைக்கிற ஹேஷ் ரேட் இது. ஸோ இது 746 புஷ் பண்ணியிருக்கேன், 109 and 60% பவர். ஸோ 2060 சூப்பர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே அது வந்து ஹீட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஃபார்ம் ஃபேக்டர் தான். அந்த ஃபார்ம் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்க் வந்து முன்னாடி வந்து ஹீட்டு தள்ளுற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கவுண்டர் ப்ரொடக்டிவ். அது இந்த பக்கம் ஃபேனும் இருக்குது, அதுக்கப்புறம் ஹீட் சிங் உள்ளே இழுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதனாலையும் என்னமோ தெரியல டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நான் வந்து இன்ஃபேக்ட் பவர் லிமிட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல 70% வச்சுருக்கேன், அதான் லோவஸ்ட் நான் போயிட்டேன். கோர் கிளாக் பார்த்தீங்கன்னா -502, தட்ஸ் த லோவஸ்ட் தட் ஐ கேன் கோ. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன். அதையும் மீறி பார்த்தீங்கன்னா 64-65 டிகிரிஸ் வந்து டெம்பரேச்சர் இருக்குது. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்கலாம், நாட் டு பேட். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும், ஜங்ஷன் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. அது ஜங்ஷன் டெம்பரேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெமரி யூனிட்டில் இருக்கிற டெம்பரேச்சர். இது வந்து ஓவரால் உங்களுடைய ஜிபியோட ஓவரால் டெம்பரேச்சர் தான் உங்களுக்கு அது காமிக்குது. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா மெமரி தான் நம்ம ரொம்ப புஷ் பண்ணுறோம் அப்படின்னால மெமரியோட கிளாக் நீங்கள் பார்க்கணும், மெமரியோட டெம்பரேச்சர் நீங்கள் பார்க்கணும். ஸோ நீங்கள் அந்த GPU Z இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அது பீரியாடிக்காக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஹாட்ஸ்பாட் டெம்பரேச்சர் வந்து நைஸ் ஹேஷில் காமிக்கிறது இல்லை. சில மைனர்ஸ் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் காமிக்கிறாங்க, ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். இது வந்து புதுசாக வர கார்டில் 3080 எல்லாம் பார்த்தீங்கன்னா 100 டிகிரிஸ் மேலே போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜிங்காக ஆகுது ஜிபியூக்கு. அது மட்டும் இல்லாமல் த்ராட்லிங் ஆகிட்டு உங்களுக்கு ஹேஷ் ரேட் கம்மியாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா less than 80% நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதனால தான் நான் ஃபேன் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ ஈவன் 1060ல் பார்த்தீங்கன்னா less than 70% இருக்குது, which is not too bad. ஸோ இது நீங்கள் தயவு செய்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இது வந்து 90 டிகிரிஸ் மேலே போயிடுச்சிங்கன்னா த்ராட்டில் ஆகிடும். ஆட்டோ த்ராட்டில் ஆகிடுச்சுன்னா ஹேஷ் ரேட் கம்மியாகும். இன்கேஸ் த்ராட்டில் ஆகலைன்னா அது பார்த்தீங்கன்னா ஜிபியூக்கு டேமேஜிங் ஆகிடும். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஓவரால் ஐம் ஹாப்பி வித் இந்த செட்டப். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட $20 per day வருது. என்னுடைய பிசி வந்து நான் கேமிங் பிசி இருந்தது இல்லையா, அந்த கேமிங் பிசியும் பார்த்தீங்கன்னா என்னுடைய கேமிங் பிசியும் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான் மைனிங்க்கு. அது வந்து 6800 XT நான் உங்களுக்கு அந்த இன்னொரு வீடியோவில் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்து $6 to $7 per day வந்துட்டு இருந்தது. அது நான் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா என்னோடய வீடியோ எடிட்டிங் வேலைலாம் இருந்ததுனால நான் மைன் பண்ணல. அதுவும் சேர்த்தோன்னா எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $25 to $26 வரும். அதுதான் மேக்ஸிமம் நம்மளால் புஷ் பண்ண முடியுது. இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த நைஸ் ஹேஷ் ஓஎஸ்லேருந்து
விண்டோஸ் போனேன்னா எனக்கு கண்டிப்பாக வந்து என்னால் ட்வீக் பண்ண முடியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 23 ஹிட் பண்ண முடியும். இதில் பவரும் எனக்கு எவ்வளோ நான் செலவு பண்ணுறேன்னு இதில் சரியாக வரமாட்டேங்குது. நான் வந்து என்னோடய வோல்ட் மீட்டர் இருக்கிறதுனால எனக்கு ரஃப்லி தெரியுது எவ்வளோ செலவு பண்ணுறேன்னு. ஸோ நான் விண்டோஸ்க்கு மாற போகிறேன்னு நினைக்கிறேன். ஓவரால் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லி. ஓகே, நான் பீரியாடிக்காக வந்து வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். இந்த ரிக் எப்படி போயிட்டுருக்கு, ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி போயிட்டுருக்குன்ட்டு. உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.